இந்த நாளிலும் தேவனுடைய பிள்ளைகள் நம் தியானத்துக்கு என்று எடுத்துக்கொண்ட ஒரு வேத வாக்கியம், ध्यान के लिए लिया गया एक वचन ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் यशायाह की भविष्यवाणी की पुस्तक அவருடைய 60வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க. उसके 60वां अध्याय के 22वां वचन पढ़िए. சின்னவன் ஆயிரமும் छोटे से छोटा சிறியவன் பலத்த ஜாதிமாவான் और सबसे दुर्बल एक सामर्थी जाति बन जाएगा. கர்த்தராகி நான் அது ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். मैं यहोवा हूँ, ठीक समय पर ये सब कुछ शीघ्रता से पूरा करूंगा. இது தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தை. ये भविष्यद्वक्ता ने कहा हुआ एक शब्द. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் எழுதி வைத்த ஒரு வார்த்தை. यशायाह भविष्यद्वक्ता के द्वारा लिखी गई हुई वचन. சின்னவன் ஆயிரமும் छोटा सा छोटा 1000 சிறியவன் பலத்த ஜாதிமாவான் और सबसे दुर्बल एक सामर्थी जाति बन जाएगा. இது கர்த்தர் ஏற்ற காலத்தில் இந்த காரியத்தை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். मैं यहोवा हूँ, ठीक समय पर ये सब कुछ शीघ्रता से पूरा करूंगा. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சிறியவர்களாய் தோன்றலாம். आज के दिन भले ही हम एक छोटा दिखाई देते हो, நம்முடைய பார்வையில் நாம் சிறியவர்களாய் காணப்படலாம். हमारी नजर में हम भले ही हम छोटे दिखाई दें, அல்லது மற்றவர்களுடைய பார்வையில் நாம் சிறியவர்களாய் காணப்படலாம். भले दूसरों की नजर में हम छोटा दिखाई दे, ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், परंतु परमेश्वर कहता है இந்த சிறியரில் ஒருவரையும் நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். इन छोटों में से किसी को भी तुम तुच्छ न समझना. இந்த சிறியரில் ஒருவரை நீங்கள் அற்பமாய் எண்ணாதீர்கள். इन छोटों में से किसी को भी तुम तुच्छ नहीं समझना. அவர்களுக்கென்று நியமிக்கப்பட்ட தேவதூதன் उनके लिए नियुक्त किया गया हुआ स्वर्गदूत ஒவ்வொரு நாளும் பிதாவின் முகத்தை தரிசிக்கிறார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. हर एक दिन पिता की चेहरा की ओर दर्शन करते हैं. அப்ப நம்ம எல்லாரும் சிறியவர்கள் தான். हम सब छोटे हैं. வேதத்தில் வாசிக்கிறோம், पवित्र शास्त्र में पढ़ते हैं கர்த்தர் மனுஷனை உண்டாக்கி परमेश्वर ने मनुष्य को बनाया, அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாய் உண்டாக்கினார் என்று उसे எழுதப்பட்டிருக்கிறது. स्वर्गदूत से थोड़ा छोटा बनाया. அப்ப நம்ம எல்லாரும் கர்த்தருடைய சாயல்படி ரூபத்தின்படி சிருஷ்டிக்கப்பட்டவர்களாய் இருந்தாலும் भले हम सबको ही परमेश्वर के स्वरूप अनुसार बनाए गए हैं, கர்த்தர் நம்மை தேவ தூதர்களிலும் சற்று சிறியவர்களாக உண்டாக்கி இருக்கிறார். परमेश्वर हमें स्वर्गदूत से भी थोड़ा छोटा बनाया है. அப்ப ஏதோ ஒரு விதத்துல மனுஷர்களாகி நாம் எல்லாரும் சிறியவர்கள் தான். किसी भी रीति से हम सभी मनुष्य छोटे हैं. அப்ப நம்ம சிறியவர்களாய் இருக்கிறோம். हम अभी छोटे हैं. சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதீர்கள். छोटों में से किसी को भी तुच्छ न समझना. நம்ம எல்லாரும் ஒன்று. हम सब एक हैं. கர்த்தருடைய பார்வையில் எல்லாரும் சிறியவர்கள் தான். परमेश्वर की नजर में सब छोटे हैं. ஆனபடியால் நான் பெரியவன் நீ பெரியவன் என்று சொல்வதற்கு ஒன்றுமில்லை. इसलिए तू बड़ा मैं बड़ा कहने के लिए कुछ भी नहीं है. அதனால தான் இயேசு சொன்னார், इसलिए यीशु ने कहा இந்த சிறியரில் ஒருவனையும் அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். सावधान रहो कि इन छोटों में से किसी को भी तुच्छ न समझना. சிலர் ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது कुछ लोग जब एक दूसरे को देखते हैं மற்றவர்களை தங்களிலும் தாழ்வாக நினைத்து तब दूसरे को अपने से भी कमीपना समझते हैं மற்றவர்களை துச்சமாக நினைக்கிறார்கள். और दूसरे को तुच्छ समझते हैं. தேவனுடைய பிள்ளைகள் மற்றவர்களை யாரும் துச்சமாய் நினைக்க கூடாது. कोई भी एक दूसरे को तुच्छ न समझना. யாரையும் தேவ பிள்ளைகள் அற்பமாய் நினைக்க கூடாது. कोई भी किसी का तुच्छ न समझना. உலக பிரகாரமாக दुनिया के रूप से ஒருவேளை அறிவிலே பெருத்திருக்கலாம், भले ज्ञान में बड़ा हो, அனுபவத்திலே பெருத்திருக்கலாம், अनुभव में बड़ा हो, ஐஸ்வர்யத்திலே பெருத்திருக்கலாம். धन दौलत में बड़ा हो, ஆனா தேவனுடைய பார்வையில் எல்லாரும் சிறியவர்கள். परंतु परमेश्वर की नजर में सब छोटे हैं. ஆனபடியால் தேவனுடைய பிள்ளைகள் ஒருவரை அற்பமாய் எண்ணாதீர்கள். इसलिए कभी किसी दूसरे को तुच्छ न समझना. ஒருவரை ஒருவர் துச்சமாய் நினைக்காதீர்கள். एक दूसरे को कभी तुच्छ न समझना. எல்லாருக்கும் என்று கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் ஒரு தேவதூதனை நியமித்திருக்கிறார். परमेश्वर सबके लिए एक एक स्वर्गदूत नियुक्त किया है. அவரவர்களுக்கு என்று நியமிக்கப்பட்ட தேவதூதன் सबके लिए हर एक के लिए नियुक्त किया गया वह स्वर्गदूत ஒவ்வொரு நாளும் பரலோகத்தில் தேவனை தரிசிக்கிறார்கள். प्रतिदिन स्वर्ग में परमेश्वर का दर्शन करते हैं. ஆனபடியால் நாம் செய்கிற நன்மை தீமை எல்லாவற்றையும் ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்திலே இங்கு எழுதப்படுகிறது. इसलिए जो भी हम भलाई करते बुराई करते सब परमेश्वर के सम्मुख में लिखा
जाता है। சின்னவன் 1000ம் छोटा सा छोटा 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். और दुर्बल व्यक्ति सामर्थी बन जाएगा। கர்த்தராகிய நான் मैं यहोवा हूँ, இதை ஏற்ற காலத்திலே தீவிரமாய் நடப்பிப்பேன். इसे ठीक समय पर शीघ्रता से पूरा करूंगा। ஆண்டவருடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க சித்தம் வைத்திருக்கிறார். हमारे परमेश्वर के लोगों को प्रभु आशीष करना चाहता है, ஆனா ஏற்ற காலம் என்று சொல்லுற लेकिन ठीक समय कहा है। ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஏற்ற காலம் என்று ஒரு சமயத்தை வைத்திருக்கிறார். हर एक के जीवन में ठीक समय एक रखा गया அந்த है। ஏற்ற காலம் வரும்போது जब ठीक समय आएगा, தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்க இன்னும் 1000 மடங்காகவே अभी जो हो उससे भी 1000 गुना बढ़कर சின்னவன் பலத்த ஜாதியாவும் கர்த்தர் மாற்றுவார். छोटों से छोटे को 1000 कर देगा। வேதத்தை நீங்கள் வாசிப்பீர்களானால் यदि आप पवित्र शास्त्रों में पढ़ोगे, நியாயாதிபதிகளின் புஸ்தகம் न्यायों की पुस्तक அதுல 6வது அதிகாரத்திலே उसके 6वां अध्याय में 15வது வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். 15 वचन पढ़िए। அதற்கு அவன், ஆயன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்? இதோ, மனாசேயின் என் குடும்பமும் மிகவும் எளியது. என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான். நியாயாதிபதி एक न्यायाधीश கிதியோனை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். गिदोन के बारे में पवित्र शास्त्र में पढ़ते हैं। கிதியோன் மிகவும் பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷன். गिदोन एक बहुत ही डरा हुआ इंसान था। அந்த பயந்த சுபாவம் உள்ள ஒரு கிதியோனை एक डरपोक गिदोन को ஆண்டவர் தேடி வந்தார். परमेश्वर ढूंढ कर आया। இஸ்ரவேல் ஜனங்கள் इजराइल लोग தேவனால் வேறு பிரிக்கப்பட்டு परमेश्वर के द्वारा अलग किए गए, வனாந்தரத்தில் வழிநடத்தி கொண்டு வரப்பட்டார்கள். जंगल में अगुवाई किए गए। ஆனால் கர்த்தர்களை விடுவித்தார், ரட்சித்தார். परमेश्वर ने उनको छुड़ाया, उद्धार किया। ஆனால் கர்த்தர்களுக்கு நன்மையாய் இருக்கும்போது जब परमेश्वर उनके लिए भलाई किया, அவர்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் முறுமுறுக்கிறார்கள். वे लोग परमेश्वर के विरोध कुड़कुड़ाने लगे। அவருடைய முறுமுறுப்பை பார்க்கிற கர்த்தர் அவர்களை சத்துருக்களின் கையில் ஒப்பு கொடுக்கிறார். उनकी कुड़कुड़ाना देखकर परमेश्वर ने उनको शत्रुओं के हाथ में दे दिया। சத்துருக்கள் அவர்களை நெருக்கும் போது और जब शत्रु लोग इजराइलों को दबाने लगे, ஆண்டவரை நோக்கி முறையிடுகிறார்கள். तब वे लोग परमेश्वर को देखकर दोहाई देने लगे। அப்பொழுது கர்த்தருடைய முறையிடுதலின் கூக்குரலை கேட்டு परमेश्वर ने उनकी दोहाई की आवाज सुनकर கர்த்தர் யாரையாயிலும் அனுப்பி சத்துருக்களின் கையில் இருந்தவர்களை விடுதலை ஆக்குகிறார். किसी को तो भी बेचकर उनको शत्रुओं के हाथ से छुड़ाता था। இதுதான் வேதத்தில் எழுதப்பட்டிருக்க சம்பவங்கள். यही पवित्र शास्त्र में लिखी गई घटना है। ஆனா இந்த சூழ்நிலையிலே परंतु इस परिस्थिति में கிதியோன் வாழ்ந்து கொண்டது நாட்களிலே गिदोन जब जी रहा था, கிதியோனை சுற்றி மீதியானியர்கள் வந்து இஸ்ரவேலரை நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். गिदोन के समय मिधानी लोग जो है इजराइल लोगों को घेरे हुए थे। இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலும் மீதியானியர்கள் நெருக்கி கொண்டிருக்கிறார்கள். इजराइल लोगों को चारों तरफ से मिधानी लोग घेरे हुए दबा रहे थे। இந்த மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க யார் வேண்டும் என்று ஆண்டவர் தேடுகிறார். परमेश्वर का नजर ये ढूंढने लगा कि मिधानियों के हाथ से इजराइल लोगों को छुड़ाने के लिए किसे भेजूं। அப்ப கர்த்தர் கிதியோனை தேர்ந்தெடுக்கிறார். तब परमेश्वर ने गिदोन को चुन लिया। கிதியோன் தன் ஆலையிலே தானியத்தை போரடித்துக் கொண்டிருக்கும் போது गिदोन जब अपने भंडार में बैठकर धान्य को मार रहा था, கர்த்தருடைய தூதன் அவருக்கு எதிர்கொண்டு वहां पर एक स्वर्गदूत आया। கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், गिदोन से कहता है, பராக்கிரமசாலியே, ए पराक्रम शूर वीर सुरमा, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है। கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். यहोवा तेरे संग है। மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை நீ விடுவிப்பாய். तू ही है जो मिदानियों के हाथों से इजराइलों को छुड़ाएगा। இந்த வார்த்தையை சொன்ன போது கிதியோன் சொன்ன ஒரு வார்த்தை தான் நாம் வாசித்தோம். तब गिदोन ने जो कहा वही बात हमने अभी पढ़ा। கிதியோன் சொல்லுகிறார், गिदोन कहता है, ஆண்டவரே, हे मेरे प्रभु, இஸ்ரவேலிலே என் கோத்திரம் மகா சிறியது. इजराइल में मेरा कुल सबसे कंगाल है। அவன் மனாசே கோத்திரத்தை சார்ந்தவன். वो मनाशे गोत्र का है। என் கோத்திரம் மிகவும் சிறியது. मेरा गोत्र बहुत ही छोटा है। என் குடும்பம் மிகவும் எளியது. मेरा परिवार बहुत ही कंगाल है நான் மிகவும் சிறியவன். और मैं बहुत ही छोटा हूँ। நான் மிகவும் சிறியவன். मैं सबसे छोटा हूँ। அவன் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு வார்த்தை, वो परमेश्वर से कहने वाली एक बात है, என் குடும்பம் எளிமையானது
எளிமையான குடும்பம். मेरा परिवार बहुत ही कंगाल परिवार है. என் குடும்பத்தில் நான் மிகவும் சிறியவன். मेरा परिवार में मैं सबसे छोटा हूँ. என்னை கொண்டா மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்க போகிறீர்? क्या मेरे द्वारा मिदानियों के हाथों से इजरायलों को छुड़ाने वाले हो? என்று கர்த்தரோடு அவன் கேட்கிறார். ऐसा वो परमेश्वर से पूछता है. அப்போ ஆண்டவர் அவனுடைய பயத்தை நீக்கும்படியாய் சில காரியங்களை செய்கிறார். तब परमेश्वर उसके मन से डर को दूर करने के लिए कुछ चिन्ह दिखाता है. ஆண்டுடைய பிள்ளைகள் परमेश्वर के लोग பயந்து கொண்டிருந்த கிதியோனை தேடி வந்த ஆண்டவர் जो गिदोन डरा हुआ था उसे मिलने के लिए जो परमेश्वर आया, மீதியானுடைய கையிலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் मिदानियों के हाथों से इजराइल लोगों को छुड़ाने के लिए கர்த்தர் அவனை தைரியப்படுத்தி परमेश्वर यहोवा ने उसे हियाव बांधाया இந்த காரியத்தை செய்யும்படியாய் கர்த்தருடைய கரங்களை திடப்படுத்தினார். और उसके हाथों को परमेश्वर ने बलवंत किया அதை உறுதிப்படுத்தும்படியாய் சில அடையாளங்களை அவனுக்கு காண்பித்தார். और उसे ठानने के लिए कई प्रकार के चिन्ह भी दिखाया சொப்பனத்தை விவரித்து காண்பிக்கிற சூழலை அவர் கேட்கும்படியா செய்தார். और सपने के अर्थ को बताने के समान परमेश्वर ने उसे बनाया. அப்ப ஆண்டுடைய பிள்ளைகள் எவர்கள் சிறியவர்களாய் இருக்கிறார்களோ जो कोई सबसे छोटे हैं, அவர்கள் தங்கள் பார்வையில் சிறியவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறார்களோ जो कोई अपने आप को छोटे समझ रहे हैं, நீங்கள் கர்த்தருக்கு முன்பாக சிறியவர்களாய் இருந்தாலும் भले आप परमेश्वर की नजर में छोटे हो, மனுஷனுக்கு முன்பாக சிறியவர்களாய் இருந்தாலும் भले आप किसी मनुष्य के सामने छोटे हो, நம்முடைய எண்ணத்திலே நாம் சிறியவர்களாய் இருந்தாலும் और भले ही हमारे विचार में हम छोटे हैं, சிறியவர்களாய் காணப்படுகிறவர்களை கர்த்தர் அற்பமாய் எண்ணுகிறவர் அல்ல. छोटों से छोटों को परमेश्वर कभी तुच्छ नहीं समझता. எளியவனுடைய கூப்பிடுதலை கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. लिखा गया है कि दीन व्यक्ति की प्रार्थना को परमेश्वर कभी नहीं भूलता. அதனால தான் ஆண்டுடைய பிள்ளைகள் எளியவர்களை அற்பமாய் எண்ணக்கூடாது. इसलिए परमेश्वर के लोग कभी दीन लोगों को तुच्छ नहीं समझना. எப்பவும் நான் சொல்லுகிற ஒரு வார்த்தை, हमेशा मैं यही कहती हूँ, ஏழையா இருக்கிறான் என்று நினைத்து गरीब है बोलकर ஏழையை நீங்கள் ஒரு நாளும் அற்பமாய் எண்ணக்கூடாது. गरीब को कभी तुच्छ नहीं समझना. நம்முடைய ஆண்டவர் ஏழைகளின் தெய்வம். हमारा परमेश्वर गरीबों का परमेश्वर அவர் है. ஏழைகளை அதிகமாய் நேசிக்கிறார். वो गरीबों से बहुत प्रेम करता है. ஏழைகளின் கூப்பிடுதலுக்கு கர்த்தர் செவி கொடுக்கிறார். गरीबों की पुकार की आवाज को सुनता है. இந்த கிதியோனை ஆண்டவர் ரட்சித்து परमेश्वर ने इस गिदोन को उद्धार किया, அவருக்கு நல்ல தைரியத்தை கொடுத்து उसके अंदर हियाव बंधाया, அவனுடைய கரத்தை திடப்படுத்தி उसके हाथों को ट्रूड किया, இஸ்ரவேல் மக்களை மீதியானுடைய கையிலிருந்து விடுதலை ஆக்கும்படியாய் கர்த்தர் அழைத்தார். इजराइल लोगों को मिधानियों के हाथों से बचाने के लिए परमेश्वर ने गिदोन को चुन लिया. கிதியோன் என்று சொன்னால் गिदोन कहते समय அவன் வெட்டுகிறவன் என்று அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கிறது. अर्थ लिखा गया है कि वो काटने वाला. கிதியோன் என்றால் गिदोन का मतलब அவனுடைய மறுபெயர் எருபாகால் என்று எழுதப்பட்டிருக்கிறது. उसका उपनाम जो है वो एरुबाबेल करके, அவன் பயந்த சுபாவம் உள்ள ஒரு மனுஷனாய் वो காணப்பட்டான். एक डरपोक इंसान था. ஆனா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து परंतु परमेश्वर की बात मानकर தன்னோடு 300 பேரை சேர்த்து கொண்டு अपने साथ 300 लोगों को इकट्ठा किया அவன் யுத்தத்துக்கு புறப்பட்டு போனான். और युद्ध के लिए निकल पड़ा. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். हम सब इस घटना को जानते हैं. யுத்தத்துக்கு போகும்போது யுத்த ஆயுதங்களை கொண்டு போகவில்லை. युद्ध में जाते समय उसने युद्धों का हथियार न ले गया. அவன் கையில ஒரு எக்காலமும் उसने अपने हाथों में एक नरसुंगी ले लिया ஒரு காளி பானையும் और एक खाली मटका ले लिया அந்த பானையிலே ஒரு தீவெட்டி வைத்திருந்தான். और अपने हाथ में एक मशाले भी लिया था. தன்னோடு கூட சேர்ந்த 300 பேருக்கும் அதை கொடுத்திருந்தார். अपने साथ जो 300 लोग थे उनको भी वही दिया था. ஜனங்களை பார்த்து சொன்னார், और लोगों से कहा, நான் எப்படி செய்கிறேனோ அப்படியே நீங்கள் செய்ய வேண்டும். मैं जैसा करता हूँ वैसे तुम भी करो. நான் எக்காலத்தை ஊதும்போது मैं जब नरसिंगा फूंकूंगा நீங்கள் எல்லாரும் எக்காலத்தை ஊதுனே. आप लोग भी सब नरसिंगा फूंको. நான் பானையை போட்டு உடைக்கும் போது मैं जब मटका नीचे डालकर तोड़ूंगा நீங்கள் எல்லாரும் பானையை மொத்தமாய் போட்டு உடைக்க வேண்டும். आप लोग सब लोग अपने अपने हाथ के मटका नीचे डालकर फोड़ दीजिए. அந்த பானை உடைக்கப்பட்ட பிறகு मटका टूट जाने के बाद நீங்கள் தீவெட்டியை தூக்கி பிடிக்க வேண்டும். अपनी मछली को हाथ में पकड़कर उठाइए. இப்படி சில காரியங்களை சொல்லி इस प्रकार कुछ बातें बताकर கர்த்தர் தனக்கு கட்டளையிட்டபடியே परमेश्वर ने जैसा उससे कहा தன்னோடு சேர்ந்த 300 பேருக்கும் அதை கற்றுக் கொடுத்து वैसे ही अपने साथ जो 300 लोगों था उनको भी सिखाया. அவன் யுத்தத்துக்கு கடந்து போனா और वे युद्ध में गया. நம்முடைய ஆண்டவர் ஈட்டினால்
பட்டயத்தினாலும் வெல்லுகிறவர் அல்ல. हमारा परमेश्वर कोई तीर से या बाण से हमें बचाने वाला परमेश्वर नहीं है. அவர் ஒட்டுமொத்தமா இந்த பானை உடைக்கிற சத்தத்தை சத்துருக்கள் கேட்டபோது, जब शत्रुओं ने सुना कि एकदम सा कुछ मटके टूट रहे समान आवाज सुनाई दे रहा है, அவர்களுக்குள்ளே ஒவ்வொருவருக்குள்ளே ஒரு பயம் உண்டாகி उनके हर एक के अंदर एक डर समा गया எல்லாரும் இஸ்ரவேல் ஜனங்களை விட்டு விட்டு ஓடி போய் और விட்டார்கள். सब लोग इस्राएलों को छोड़कर भाग गए. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा गया है, இப்படியே மீதியானியர்கள் இஸ்ரவேலர்களை பின்தொடர்வதை விட்டு ஓய்ந்தார்கள். इसी प्रकार मिधानी लोग इस्राएलों को पीछा करना छोड़ दिया. தேவனுடைய பிள்ளைகள், இதெல்லாம் நமக்கு வேற உதாரணத்துக்காக நாம் கடந்து போகலாம். ये सब उदाहरण के लिए हम बातें कर रहे ஆனா இதுல हैं, சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை, परंतु इसमें क्या बताया गया है? கிதியோன் சொல்லுகிறார், गिदोन कहता है, என் கோத்திரம் மிகவும் எளியது, मेरा गोत्र बहुत ही कंगाल है, என் குடும்பத்தில் நான் மிகவும் சிறியவன், मैं अपने पिता के घराने में सबसे छोटा हूँ. நான் மிகவும் சிறியவன் என்று எண்ணிக்கொண்டிருந்த கிதியோனை जो गिदोन अपने आप को बहुत छोटा समझ रहा था, கர்த்தர் ஆசீர்வதித்தார். परमेश्वर ने उसे आशीष किया. ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், सब लोग कहते हैं, யுத்தத்திலிருந்து வெற்றி பெற்று வந்த சகோதரர்கள் சொல்லுகிறார்கள், युद्ध में जय पाया हुआ भाई लोग कहने लगे, இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், इस्राएल लोग कहने लगे, நீர் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், तुम हम पर राज्य करो, உம்முடைய குமாரன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும், तुम्हारा पुत्र हम पर राज्य करे, உம்முடைய குமாரனின் குமாரன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். तुम्हारे पुत्र का पुत्र हम पर राज्य करे. ஆளுகை அவனை தேடி வருகிறது. राज्य उसके हाथों में आ रहा அவனுடைய है. கோத்திரம் எளிமையான கோத்திரம். उसका गोत्र कंगाल था, அவன் வீட்டில் மிகவும் சிறியவன். वो अपने पिताने के घराने में छोटा था. இப்படிப்பட்ட சிறியவனாகிய கிதியோனை इस छोटा गिदोन को ஆளுகை தேடி வருகிறது. एक शासन ढूंढ कर आ रहा है. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் சொல்லுகிறார்கள், सब इस्राएल लोग कहने लगे, நீர் எங்களை ஆளுகை செய்யணும், तुम हम पर राज्य करो, உம்முடைய குமாரன் எங்களை ஆளுகை செய்யணும், तुम्हारा पुत्र हम पर प्रभुता करे, உம்முடைய குமாரனுடைய குமாரன் எங்களை ஆளுகை செய்ய வேண்டும். तुम्हारा पुत्र का पुत्र हम पर प्रभुता करे. இந்த மதிய மரியாதையும் மதிப்பையும் கிதியோன் தேடவில்லை. लेकिन गिदोन ने ये आदर नहीं चाहा. கிதியோன் சொன்னார், गिदोन ने कहा, நான் உங்களை ஆளப் போவதில்லை, मैं तुम पर कोई राज्य न करूंगा, என் குமாரன் உங்களை ஆளப் போவதில்லை, मेरा पुत्र भी तुम पर प्रभुता न करेगा, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக, परमेश्वर यहोवा तुम पर प्रभुता करेगा, கர்த்தரே உங்களை ஆளுகை செய்வாராக, यहोवा ही तुम्हें प्रभुता करे. அல்லேலூயா. हालेलुया. தேவ ஜனத்தை தேவன் ஆளுகை செய்கிறார். परमेश्वर के लोगों को परमेश्वर प्रभुता करता है. ஆண்டவர் தம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், परमेश्वर अपने इस्राएल लोगों से कहा, நான் உன்னை நடத்தி கொண்டு வந்த பாதையை मैं तुझे चलाकर ले आया हुआ रास्ता को உன் வீட்டிலே ஆங்காங்கே எழுதி போடு, तेरे घर में यहाँ वहाँ पर लिख के रख. நாளைக்கு உன் பிள்ளைகள் எழும்பி உன்னிடத்தில் கேட்பார்களேயானால், कल जब तेरे बच्चे उठकर तुझसे पूछेंगे, உங்களை நான் வனாந்தரத்தில் எப்படி நடத்தி கொண்டு வந்தேன் என்பதை உன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடு. मैंने तुमको कैसे जंगल के रास्ते में चलाया, इसे तू अपने बच्चों को सिखा. வீடுகள்ல விசுவாசிகளுடைய வீடுகள்ல வசன போர்டு நிறைந்திருக்கணும். विश्वासियों के घर के दीवार में वचन दिखना चाहिए. கடந்த நாட்கள் ஒரு வீட்டுக்கு நாங்கள் விசிட்டிங் போயிருந்தோம். पिछले दिन में हम एक घर पर विजिटिंग के लिए गए थे. ஒவ்வொரு வருஷத்துக்குள்ள வாக்குத்தத்த வசன போர்டு हर एक साल का प्रतिज्ञा वचन அவர்கள் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்காங்க. वो फ्रेम बनाकर रखे हैं. பார்க்கும்போது சந்தோஷம். उसे देखते समय बड़ा आनंद हुआ. வாக்குத்த வருஷத்துல கொடுக்கிற வாக்குத்தத்த அட்டை साल में जो दिया जाने वाला प्रतिज्ञा वचन அவர்கள் ஃப்ரேம் பண்ணி போட்டிருக்கிறார்கள். वो फ्रेम करके रखे हैं. இப்படி வசனங்களை போடுவதற்கு பதிலாக ऐसा वचन लगाने से छोड़कर மரித்து போனவர்களை போட்டோ எடுத்து போடவும், मरा हुआ व्यक्ति का फोटो लगाना உயிரோடு இருக்கிறவர்களை விக்கிரகம் போல உருவாக்கி போடுகிறது, और जो जिंदा है उनको भी मूर्ति के समान लगा कर रखना, அது பின் நாட்களில் உங்களுக்கு கன்னியாய் விளையும். ये पिछले आने वाले दिनों में आपके लिए एक फंदा बन जाएगा. அப்படினால இப்படிப்பட்ட காரியங்கள் இது மனம் திரும்புங்கள். इसलिए इन बातों से मन फिराइए. தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியங்கள் ऐसी बातें அவர்களுடைய ரூபத்துல பிசாசு உள்ள வந்து கிரியை செய்ய முடியும். उनके रूप के द्वारा शैतान भीतर आकर क्रिया करेगा. சத்துருவானவர்களுடைய ரூபத்திலே உள்ளே வந்து கிரியை செய்ய முடியும். शत्रु उन्हीं के रूप के द्वारा भीतर आकर क्रिया करेगा. அவர்கள் உள்ளே வர முடியாது. वो अंदर नहीं आ पाएंगे. அவர்களுடைய ரூபத்துல பிசாசு வரும். उनके रूप में शैतान आएगा அது குடும்பத்துல விருத்தி வராது. और परिवार में बढ़ोतरी नहीं होगी. குடும்பத்துல
நஷ்டத்தை விளைவிக்கும். परिवार में नष्ट होगी. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. ஆனபடினால் தேவனுடைய பிள்ளைகள் இப்படிப்பட்ட காரியத்திலிருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியமா இருக்கிறது. इसलिए परमेश्वर के लोग ऐसी बातों से मन फिराना बहुत ही अवश्य है. சாமுவேல் ஒரு பெரிய தீர்க்கதரிசி. शामुएल एक बहुत बड़ा नबी था. அந்த தீர்க்கதரிசி वो नबी சவுல் ராஜா குறி சொல்லுகிற ஆவியுடைய பெண்ணிடத்துல போய் शाऊल राजा बावी कहने वाले स्त्री के पास गया. எனக்காக ஒரு மனுஷனை எழும்பி வர பண்ண வேண்டும். मेरे लिए एक व्यक्ति उठाओ. சாமுவேலை எழும்பி வர பண்ணுகிற. शामुएल को उठाता है. தேவனுடைய பிள்ளைகள் சாமுவேலின் ஆவியை எழுப்ப முடியாது. शामुएल की आत्मा को नहीं उठा सकते हैं. சாமுவேலின் ஆவியை தரித்து கொண்டு அந்த ரூபத்தை கொண்டு பிசாசு தான் கிரியை செய்வார். शामुएल की आत्मा को धारण करते हुए शैतान क्रिया करता है. அதனால தேவனுடைய பிள்ளைகள் இந்த விஷயத்துல கவனமா இருங்கள். इसलिए परमेश्वर के लोग इस बात में अधिक ध्यान पूर्वक रहिए. குடும்பத்துல விருத்தி இல்லாவிட்டால், குடும்பத்துல ஆசீர்வாதம் இல்லாவிட்டால், यदि परिवार में आशीर्वाद नहीं है, बढ़ोतरी नहीं है, ஆண்டவருடைய பிள்ளைகள் கர்த்தரை குறை சொல்லக்கூடாது. आप कभी परमेश्वर का कमी मत बताइए. ஊழியர்களை குறை சொல்லக்கூடாது. सेवकों को भी कमी मत बताइए. நாமே அந்த ஆசீர்வாதத்துக்கு தடையா இருப்போமேயானால், यदि हम खुद उस आशीर्वाद का रुकावट बने हैं, அந்த காரியத்தை விட்டு மனம் திரும்பினால் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்க यदि முடியும். उस बात से हम मन फिराएंगे तो आशीर्वाद को पालेंगे. ஆனபடினால இந்த காரியத்தில் தேவனுடைய பிள்ளைகள் கவனமாயிருங்கள். इसलिए परमेश्वर के लोग इन बातों में अधिक ध्यान पूर्वक रहिए. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. परमेश्वर आपको आशीष करे. சிறியவன் என்று எழுதப்பட்ட கிதியோனை छोटा करके लिखा गया हुआ गिदोन, கர்த்தர் ஆசீர்வதித்து परमेश्वर ने उसे आशीष किया அவனை கர்த்தர் ஒரு பெரிய ஆளுநராய் கர்த்தர் உயர்த்தினார். और उसे परमेश्वर राज्य करने वाला बनाया. தேவனுடைய பிள்ளைகள் சிறியவர்களாய் இருக்கும்போது जब हम छोटे होते हैं, கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து உயர்த்த முடியும். परमेश्वर हमें आशीष करके उन्नति कर सकता है. இதை தன் வாழ்க்கையில அனுபவமாய் கொண்ட அன்னாள் इसे अनुभव किया हुआ हन्ना அவள் வாயை திறந்து பாட்டு பாடும்போது अपना मुंह खोलकर गीत गाते समय அவள் சொல்லுகிறாள், वो कहती है, கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து परमेश्वर ने छोटों को धूल से उठाकर எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். और गरीबों को धूल कचरे से उठाता है. சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து छोटों को धूल से उठाकर எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். दुर्बल को कचरों से उठाता है. அவர் உயர்த்துகிறவர் மட்டுமல்ல, वो केवल उन्नति नहीं करता, அவர்களை ராஜாக்களோடு உட்காரும்படியாய் செய்கிறார். बल्कि उनको राजाओं के साथ बिठाता है. மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் செய்கிறார். तेजों में सिंहासन को प्राप्त कराता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பது மட்டுமல்ல, केवल परमेश्वर आपको आशीष ही नहीं करता, கர்த்தர் உங்களை உயர்த்துவது மட்டுமல்ல, केवल परमेश्वर आपकी उन्नति नहीं करता, ராஜாக்களோடு உட்காரும்படியாய் செய்கிறார். राजाओं के संग बिठाता है. பெரிய தலைவர்களோடு உட்காரும்படியாய் செய்கிறார். बड़े बड़े अधिकारियों के संग बिठाता है. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் அப்படி உயர்த்துகிறார். परमेश्वर वैसे उन्नति करता है. அவர்களோடு உட்கார்வதற்கு நாம் தகுதியற்றவர்கள். उनके साथ बैठने के लिए हम कोई भी प्रकार के योग्य नहीं है. அப்படிப்பட்ட தலைவர்களுக்கு நடுவில் அவர்களோடு கூட உட்காரும்படியாய் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். वैसे नेताओं के साथ बैठने संग परमेश्वर हमें उन्नति करता है. மகிமை உள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படியாய் செய்கிறார். तेजों में सिंहासन को प्राप्त कराता है. அல்லேலூயா. हालेलुया. குழந்தை இல்லை ஒரு காரணத்தினாலே बच्चा न होने के कारण மலடி என்று பட்ட சூட்டி बांझी कहते हुए அவளை எல்லாரும் புறக்கணித்தார்கள். उसे सब कोई टुकरा दिए थे. பண்டிகை நாட்கள்ல கூட அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருக்கிறாள். त्योहार के दिन तक वो बिना खाए रो रही थी. பண்டிகையின் நாட்கள்ல கூட அவள் சாப்பிடாமல் அழுது கொண்டிருப்பாளேயானால் त्योहार के दिन भी वो बिना खाए यदि रो रही थी, அவள் வீட்டிலே எத்தனை கஷ்டங்களை அனுபவித்திருப்பாள். वो अपने घर में कितनी तकलीफ उठाई होगी. இந்த பெனினாள் ये पनीना அன்னாளை வேதனைப்படுத்தி हन्ना को सताकर அவளை காயப்படுத்தி उसे घायल करके அவளை அழுக வைத்துக் கொண்டிருக்கிறாள். उसे रुलाती थी. சிறியவர்கள் எவனையும் அற்பமாய் எண்ணாதிருங்கள். किसी भी छोटे को तुच्छ मत समझिए. இந்த பெனினாள் அன்னாளை அற்பமாய் நினைத்தாள். ये पनीना हन्ना को तुच्छ समझी. இந்த பெனினாள் அன்னாளை துச்சமாய் நினைத்தாள். ये पनीना हन्ना को तुच्छ समझी. ஆனால் இந்த அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே வந்தபோது परंतु हन्ना जब परमेश्वर के सम्मुख में आई, கர்த்தர் அன்னாளின் கண்ணீரை கண்டு परमेश्वर ने हन्ना के आंसू को देखा. அன்னாள் சொன்னாள், हन्ना ने कहा, ஆண்டவரே நான் சிறுமையானவள். हे परमेश्वर मैं दासीन स्त्री हूँ. அடியாளின் சிறுமையை நீர் கண்ணோக்கி பார்த்து मुझ दासीन स्त्री पर दया करो. உம்முடைய அடியாளை
मुझ दासीन को बिन भूले स्मरण करो। உம்முடைய அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாய். यदि मुझ दासी को एक बालक दे, அந்த பிள்ளையை உமக்காக தந்து விடுவேன். मैं जीवन भर के लिए आपके लिए अर्पण करूंगी। கர்த்தருடைய விண்ணப்பத்தை கேட்டார். परमेश्वर ने उसकी विनती सुना। ஆண்டவர் அவளுக்குள் ஆண் குழந்தையை கொடுத்தார். उसे परमेश्वर ने एक लड़का दिया। அவள் சந்தோஷத்தின் மிகுதியினால் वह आनंद की बहुतायत से அவள் பெரிய பாட்டு பாடுகிறாள். बहुत बड़ा गीत गाती है। அந்த பாட்டில் அவள் சொல்லுகிற ஒரு வார்த்தை, उस गीत में वो कहती है, கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து परमेश्वर छोट कंगाल को धूल से उठाता है, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். दरिद्र को खूरे मर से निकाल कर खड़ा करता है, கர்த்தர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து कंगाल को धूली में से उठाता है, எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். दरिद्र को खूरे में से निकाल खड़ा करता है। தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கு உங்களை யாராவது அற்பமாய் நினைப்பார்களேயானால், यदि आज के दिन कोई भी आपको तुच्छ समझता हो, ஏழையாயிருக்கிறான் என்று சொல்லி யாராயிலும் உங்களை அற்பமாய் நினைப்பார்களேயானால், आप बहुत ही गरीब हो बोलकर कोई भी आपको तुच्छ समझता हो, மலடி என்று நினைத்து உங்களை யாராயிலும் ஏளனமாய் நினைப்பார்களேயானால், यदि कोई तुमको भांजी समझकर तुच्छ समझता हो, தேவனுடைய பிள்ளைகள் யார் உங்களை ஏளனமாய் நினைத்தாலும், कोई भी आपको तुच्छ समझे, யார் உங்களை துச்சமாய் நினைத்தாலும், कोई भी आपको तुच्छ समझे, ஆண்டுடைய பிள்ளைகள் அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उनके बीच में परमेश्वर आपको उन्नति करेगा। அவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். उनके बीच में परमेश्वर आपको उन्नति करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் அவர்களுக்கு மத்தியிலே உங்களை உயர்த்துவார். उनके बीच में ही परमेश्वर आपको उन्नति அதனால करेगा। தான் கர்த்தர் சொன்னார், इसलिए परमेश्वर ने कहा, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய் பேதைகளை தெரிந்து கொண்டேன், बुद्धिमानों को लज्जित कराने के लिए मैंने निर्बुद्धि लोगों को छून लिया, பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் நான் பலவீன பாண்டங்களை தெரிந்து கொண்டேன், बलवान लोगों को लज्जित कराने के लिए मैंने निर्बल लोगों को छून लिया, உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் जिनके पास है उसे नष्ट करने के लिए, இல்லாதவைகளின் இழிவானவைகளை நான் தெரிந்து கொண்டேன். जिनके पास कुछ भी नहीं है, जो कंगाल है, उनको मैंने छून लिया। தேவனுடைய பிள்ளைகள் நாம் பேதைகள், हम निर्बुद्धि हैं, நாம் ஞானம் இல்லாதவர்கள், हमारे अंदर कोई समझ नहीं है। பேதைகளாய் இருந்த நம்மை கத்த தேர்ந்தெடுத்தார். हम जो निर्बुद्धि थे, परमेश्वर ने हमें छून लिया। பலவீன பாண்டமாகிய நம்மளை கத்த हम தேர்ந்தெடுத்தார். जो निर्बल पात्र है, हमें परमेश्वर ने छून लिया। ஒன்றுக்கும் உதவாதவைகளாய் இருந்த நம்மை கத்த हम தேர்ந்தெடுத்தார். जो किसी का उपयोग नहीं थे, हमको परमेश्वर ने छून लिया। எதற்காக தெரிந்தெடுத்தார்? क्यों छून लिया? ஞானிகளை அவமாக்கும்படியாய், ज्ञानियों को लज्जित कराने के लिए। உலகத்தில் ஞானி என்று விளங்குகிறவர்களை, इस दुनिया में जो भी बुद्धिमान लोग हैं, தேவனுடைய பிள்ளைகளுடைய ஞானத்தை அவமதிக்கும்படியாய், उनकी ज्ञान को नष्ट कराने के लिए ஞானிகளை பார்க்கும் அதிக ஞானியாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். ज्ञानवानों से बढ़कर परमेश्वर ने हमें ज्ञानी बनाकर रखा है। ஞானமாகிய கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறபடினாலே, इसलिए कि ज्ञानी परमेश्वर यीशु हमारे साथ है। உலகத்தின் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாய், दुनिया के बुद्धिमानों को लज्जित कराने के लिए ஞானியாகிய கிறிஸ்து நமக்குள்ளே வந்து यहाँ ज्ञानी मसीह हमारे भीतर आकर பேதைகளாகிய நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். हम जो निर्बुद्धि है, परमेश्वर हमें उन्नति कर रखा है। உலகத்தில் எத்தனை பலவான்கள் இருக்கிறார்கள், इस दुनिया में कितनी बलवान लोग हैं, எத்தனையோ குத்துச்சண்டை வீரர்கள் இருக்கிறார்கள், कितने कुश्ती लड़ने वाले हैं, ஒவ்வொரு நாளைக்கும் எத்தனையோ முட்டைகள் சாப்பிடுகிறவர்கள் இருக்கிறார்கள். कितने लोग हैं जो दिन में कितने अंडे खाते हैं। ஒரு சண்டை குத்துச்சண்டை போடுற ஆளு, एक कुश्ती लड़ने वाला व्यक्ति, பேர் எனக்கு தெரியல, उसका नाम मुझे मालूम नहीं, ஒரு நாளைக்கு 60 முட்டை குடிப்பாராம். दिन में 60 अंडा पीता है। அப்போ நான் இதை கேட்ட போது நினைச்சேன், मैंने जब इसे सुना, நமக்கு ஒரு முட்டை சாப்பிட்டாலும் அந்த ஒரு நாள் ஃபுல்லா வயிற்றோட போயிடும். यदि एक अंडा खाओ तो दिन भर कितना जुलाब जाता है। சில நேரம் ரொம்ப சளி பிடிச்சிருக்குன்னு சொன்னா சொல்லுவாங்க, சிஸ்டர் ஒரு நாட்டுக்கோழி முட்டை சாப்பிடுங்க. जब बहुत सर्दी हो जाता है तो विश्वासी लोग कहते हैं देशी अंडा खाओ, तो कोई एक देशी अंडा अगर लाकर दे, ஒரு முட்டை குடிச்சாலும் एक अंडा में पीऊं, அன்னைக்கு ஃபுல்லா வயிறு வலிக்கும், पूरा दिन मेरा पेट दर्द होगा। அன்னைக்கு ஃபுல்லா எவ்வளவு வயிற்றோட்டம் உண்டோ அவ்வளவு வயிற்றோட்டம் போகும். उस पूरा दिन जितना जुलाब जाए उतना जुलाब जाता है। 60 முட்டை சாப்பிட்டாலும் செமிக்க கூடிய வீரர்கள் இருக்கிறார்கள், 60 अंडा खाने वाले वीर लोग हैं, அவ்வளவு பலசாலிகள் இருக்கிறார்கள். उतने बलवान लोग हैं। அந்த பலசாலிகளுக்கு மத்தியிலே, उस बलवान लोगों के बीच में பலவீன பாண்டமாகிய நம்மை கத்த தெரிந்தெடுத்து, हम जो निर्बल लोग हैं हमें छून लिया। அந்த பலவான்களை வெட்கப்படுத்தும்படியாய் கத்த நம்மை உயர்த்தி வைத்திருக்கிறார். उस बलवान
धनवंत लोगों को लज्जित कराने के लिए परमेश्वर हमें उन्नति कर रखा है। அல்லேலூயா. हालेलुया। உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் जो है उसे नष्ट करने के लिए, இல்லாதவைகளை இழிவானவைகளுமாகிய நம்மை கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிறார். जिसके पास कुछ भी नहीं है, जो कंगाल है, उसी को उन्नति कर रखा है। எத்தனையோ பேர் பேங்க்ல டெபாசிட் பண்ணுவதற்கு அதிகமா இருக்கிறது என்று சொல்லி कितने लोग बैंक में डिपॉजिट करने के लिए बहुत पैसा है बोलकर வீட்ல பிளாக் மணியாய் சேர்த்து வைக்கிறார்கள். घर में काला पैसा जमा कर रखते हैं, சொத்தாய் வாங்கி போடுகிறார்கள். धन संपत्ति कमाते हैं, தங்கமா வாங்கி வைக்கிறார்கள். सोना खरीद के रखते हैं। தேவனுடைய பிள்ளைகள் அப்படி அல்ல. परंतु ऐसा नहीं है। உள்ளவைகளை அவமாக்கும்படியாய் जो है उसे नष्ट करने के लिए, இல்லாத நம்மை, जो हमारे पास कुछ भी नहीं है, இழிவாய் தோன்றப்படுகிற நம்மை, हम जो बहुत ही दीनता है, கர்த்தர் நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வதித்து உயர்த்தி இருக்கிறார். परमेश्वर हमें ढूंढ कर आकर आशीष किया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நம்மள பார்த்தா சொல்லுவாங்க, हमको देखते ही कहेंगे இது தாலி அர்த்தம் வேதம். ये जो है मंगल सूत्र काटा हुआ एक मसीही लोग हैं। நம்மள பார்த்தா அப்படிதான் சொல்லுவாங்க. हमको देख के ऐसे ही உலக बोलेंगे, மக்கள் அப்படி சொல்லுகிறார்கள். दुनिया लोग ऐसा कहते हैं। இருந்து இருந்து தாலி அர்த்தம் வேதத்திலே போய் சேர்ந்தா, क्या तू रह के मंगल सूत्र काटने वाले लोगों के साथ गए हो क्या? அப்ப தாலி அர்த்தம் வேதம்னு சொல்லுகிறாங்க. इसे मंगल सूत्र काटा हुआ पवित्र शास्त्र நம்மகிட்ட कहते தாலி हैं। இல்ல, हमारे पास कोई मंगल सूत्र नहीं है, நம்மட கம்மல் இல்ல, காப்பு இல்ல, செயின் இல்ல, कोई बाली नहीं है, कोई कंकन नहीं है, कोई अंगूठी नहीं है। எல்லாவற்றையும் வைத்திருக்கிறவர்கள் जो सब कुछ रखे हुए लोग, இரவுல நித்திரை அவர்களுக்கு இன்பமா இருக்காது. उनके लिए रात का नींद मधुर न होगा। ஐஸ்வர்யம் உள்ளவனுடைய ஐஸ்வர்யம் அவனை தூங்க ஒட்டாது. धनवान का धन उसे सोने नहीं देता வேதத்தில் है। எழுதப்பட்டிருக்கிறது, पवित्र शास्त्र में लिखा ஒரு है, மனுஷனுக்கு ஐஸ்வர்யம் பெரிய இருக்குமேயானால் जब किसी व्यक्ति का धन बढ़ जाता है, அந்த ஐஸ்வர்யம் அவனை தூங்க ஒட்டாது. वो धन उसे सोने नहीं देता है। தேவனுடைய பிள்ளைகள் அப்படிப்பட்டவர்களை வெட்கப்படுத்தும்படியாக ऐसे लोगों को लज्जित कराने के लिए, மற்றவர்களுடைய பார்வையிலே நாம் ஒன்றுமில்லாதவர்களாய் இருந்தாலும் भले हम दूसरों के नजर में कुछ भी नहीं के समान है, தேவன் நமக்கு நிம்மதியான தூக்கத்தை தருகிறார். परमेश्वर हमें आराम का नींद देता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின சர்வாதிகாரம் படைத்த தேவாதி தேவன், आकाश और पृथ्वी को रचाया हुआ सर्वाधिकार पाया परमेश्वर நம்மேல் பிரியமாய் இருக்கிறபடினாலே हम पर प्रिय होने के कारण தேவனுடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல நித்திரை தருகிறார். परमेश्वर हमको अच्छा नींद देता है। தூக்கம் என்பது மனுஷனுக்கு அவசியம். नींद एक मनुष्य के लिए जरूरी है। எத்தனையோ ஜனங்கள் தூக்கம் இல்லாமல் கஷ்டப்படுகிறார்கள். कितने लोग हैं जिनको बरोबर सा नींद नहीं आता है। எத்தனையோ மக்கள் தூக்க மாத்திரை போட்டு தூங்குகிறார்கள். कितने लोग नींद का गोली लेकर खाते हैं। தூக்க மாத்திரை போட்டு தூங்கினாலும் भले नींद का गोली खाकर सोए, அந்த மாத்திரை போட்டாலும் அவர்களால் தூக்கம் வர மாட்டேங்கிறது. गोली खाने के बाद भी नींद नहीं आ रहा ஆனா है। கர்த்தர் நமக்கு தூக்கத்தை தருகிறார். परंतु परमेश्वर हमको अच्छा नींद देता है, கர்த்தர் நமக்கு இன்பமான நித்திரை தருகிறார். हमको एक गहरा नींद देता है। நீ படுத்திருக்கும் போது உன் நித்திரை உனக்கு இன்பமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். परमेश्वर कहता है जब तुम सोए रहोगे तब तुम्हारा नींद मधुर होगा। உலகத்தின் பார்வையிலே சிறியவர்களாய் இருக்கும் போது जब हम दुनिया के नजर में छोटे हैं, தேவனுடைய பிள்ளைகளும் கவலைப்படக்கூடாது. परमेश्वर के लोग बिल्कुल चिंता न करना। அவனுக்கு இல்லாத தூக்கத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். उसको जो नींद नहीं है वो नींद परमेश्वर ने हमको दिया है। அவன் வேதனையோடு இருக்கும்போது கர்த்தர் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். जो वो दुख में है परमेश्वर हमको शांति दिया है। அவங்களுக்கு இல்லாத காரியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். उनके पास जो नहीं है वो परमेश्वर ने हमको दिया है। சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுக்கிறவர், छोटों को परमेश्वर धूल से उठाता है। சிறியவனை கர்த்தர் புழுதியிலிருந்து எடுத்து छोटों को धूल से उठाकर எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவர், दरिद्र को खूरे में से उठाता है। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவர். परमेश्वर में उन्नति करने वाला அவர் परमेश्वर, பெரிய பெரிய தலைவர்களோடு அதிகாரிகளோடு உங்களை உட்கார பண்ணுகிறவர். वो बड़े बड़े नेता और अधिकारियों के संग बिठाने वाला மகிமையுள்ள परमेश्वर, சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக வைக்கிறவர். तेजों में सिंहासन को प्राप्त कराने वाला परमेश्वर। ஆனபடியால் தேவ பிள்ளைகளும் கவலைப்படக்கூடாது. इसलिए परमेश्वर के लोग बिल्कुल चिंता न कीजिए। ஏற்ற காலத்தில் இதை நான் நடப்பிப்பேன். ठीक समय पर इसे शीघ्रता से पूरा करूंगा। ஏற்ற காலம் மட்டும் சொல்லப்படவில்லை, केवल ठीक समय क्या है ये नहीं बताया गया है, ஏற்ற காலத்திலே परंतु ठीक
समय पर இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன். इसे मैं शीघ्र ही पूरा करूंगा. தீவிரம் என்று சொல்லும் போது शीघ्र कहते समय அதிவேகமாய் अति शीघ्र. தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர் தீவிரமாக நடப்பிப்பேன் என்று சொல்லுகிறார். परमेश्वर कहता है अति शीघ्र पूरा करूंगा. அப்படினாலும் உங்கள் உயர்வு எங்க இருந்து வருகிறது என்று உங்களுக்கே தெரியாது. आपकी उन्नति कहां से आएगी ये आप नहीं जानते हो. நம்முடைய புத்திக்கு எட்டாத விதத்திலே हमारी बुद्धि के बाहर கர்த்தர் சொல்லுகிறார், परमेश्वर कहता है வடக்கை நோக்கி கொடு என்று சொல்லுவேன், मैं उत्तर की ओर देखकर कहूंगा दे. தெற்கை நோக்கி நீ வைத்திராதே என்று சொல்லுவேன். दक्षिण में जाकर कहूंगा कि तू मत रह. தேவனுடைய பிள்ளைகள் உங்களுக்கு உதவி செய்யும்படியாய் आपकी मदद करने के लिए உள்ள உடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். जिसके पास है उसके मन को खोल देगा. உள்ள உடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பார். जिसके पास है उसके मन को खोल देगा. அவனுடைய நித்திரையை கர்த்தர் களைப்பார். उसके नींद को उड़ा देगा. தேவனுடைய பிள்ளைகள் மொர்தெகாயை ஏற்ற வேளையில் உயர்த்த வேண்டிய சூழ்நிலை வந்தது. मुर्देगाय को उन्नति करने का ठीक समय आया. அவன் சரியாய் வாசல்ல உட்கார்ந்து காவல் வேலை பார்த்து கொண்டிருந்தான். वो द्वार पर बैठकर द्वारपाल का काम कर रहा था. அவன் நற்கிரியைகளை செய்கிற ஒரு மனுஷன். वो भलाई करने वाला एक व्यक्ति தனக்கு கொடுக்கப்பட்ட வேலையிலே உண்மையாய் இருந்தான். अपने दिए हुए काम में सच्चा था. நீங்க अनेक வாட்ச்மேன் வேலைக்கு போகிறார்கள். आज कई लोग वॉचमैन का पैरुआ का काम करते ஆனா हैं. சொல்லுவார்கள் அங்க போய் தூங்கிட்டு வர்றேன்னு சொல்வாங்க. लेकिन पूछेंगे तो कहेंगे वहां जाकर सो के आता ஆனா हूं. மொர்தெகா அப்படி செய்யல. लेकिन मुर्देगाय ऐसा नहीं करता ராத்திரி था. முழிச்சிருந்த அரண்மனையை பாதுகாக்கிறார். रात भर जागते हुए महल का रक्षा करता था. ராஜாவை கொலை செய்ய ரெண்டு பேர் எத்தனை பண்ணினார்கள். राजा को घात करने के लिए दो जन ने षड्यंत्र रचाया. இந்த காரியத்தை மொர்தெகாய் கண்டு எஸ்தர் இடத்திலே சொன்னார். इस बातों को मुर्देगाय जो है पहचान कर एस्तर को बताया. அவன் செய்த நன்மையை उसने किया हुआ भलाई ராஜா 4ஆம் புத்தகத்தில் எழுதி வைக்கிறார். राजा ने इतिहास के पुस्तक में लिख कर रखा है. ராஜா எழுதி வைத்தால் மறந்து போவார். राजा लिख कर रखने के बाद भी भूल गया. அவனுடைய பிள்ளைகள் மனுஷர்கள் நமக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று விரும்பினாலும் भले इंसान हमारी भलाई करना चाहे, கர்த்தரமே ஆசிரியக்க சித்தம் கொண்டிருக்கும் போது जब परमेश्वर हमको आशीष करना चाहता है, மனுஷர்கள் அதை மறந்து போவார்கள். इंसान उसे भूल जाएंगे. ஏனென்றால் மனுஷர்கள் நன்மை செய்தால் அவர்கள் சொல்லி காண்பிப்பார்கள். क्योंकि कोई मनुष्य हमारी भलाई करे तो वो बोलकर दिखाएंगे. அதனால கர்த்தர் மனுஷன் நமக்கு உதவி செய்ய வேண்டும் என்று விரும்ப மாட்டார். इसलिए परमेश्वर ये ना चाहेगा कि कोई इंसान हमारी मदद करे. என் பிள்ளைகளுக்கு நானே உதவி செய்வேன். मेरे बच्चों को मैं ही मदद करूंगा. நீங்கள் மனிதனிடத்தில் உதவியை எதிர்பார்ப்பீர்களேயானால் यदि आप इनसे उनसे मदद चाहते रहोगे, அந்த மனிதன் அதை மறந்து போவார். वो इंसान हमको भूल जाएगा. அல்லது அந்த மனுஷன் தான் கொடுத்த வாக்கை மறந்து போவார். या इंसान ने जो बातें कहा उस बातों को भूल जाएगा. எஸ்தரிடத்தில் அறிவிக்கப்பட்டது. एस्तर को बताया गया. எஸ்தர் ராஜாவிடத்தில் சொன்னாள். एस्तर ने राजा से कहा. ராஜா அதை எழுதி வைத்தார். राजा ने उसे लिख कर रखा. எல்லாம் மறந்து போச்சு. सब भूल गए. ஏற்ற வேலை வந்தது. लेकिन जब ठीक समय आया, மொர்தெகாயை ஆசீர்வதிக்கக்கூடிய ஏற்ற வேலை வந்தது. जब मुर्देगाय को आशीष करने का ठीक समय आया, மொர்தெகாயை கனப்படுத்தக்கூடிய ஏற்ற வேலை வந்தது. जब मुर्देगाय को आदर करने का ठीक समय आया, தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உன்னை உயர்த்தக்கூடிய நேரம் ஏற்ற வேலை வரும்போது जब तुम्हारा उन्नति करने का ठीक समय आएगा, அங்கே ராஜாவின் நித்திரையை கர்த்தர் கலைத்தார். वहां पर परमेश्वर ने राजा के नींद को उड़ा दिया. ராஜாவுக்கு தூக்கம் வரல. राजा को नींद नहीं आया. தூக்கம் வராத காரணத்தினாலே नींद न आने के कारण அந்த 4ஆம் புத்தகத்தை எடுத்து उस इतिहास के पुस्तक को लिया அதை வாசிக்க சொல்லுகிறார். और उसे पढ़ने को कहता है. அங்கே மொர்தெகாய் செய்த நல்ல காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. उस इतिहास के पुस्तक में मुर्देगाय के द्वारा की गई भलाई लिखा गया ராஜா था. கேட்கிறார், तब राजा पूछता है, மொர்தெகாய் செய்த இந்த நன்மைக்கு பதிலாக मुर्देगाय ने जो मेरे साथ किया हुआ भलाई के बदले में அவனுக்கு ஏதாயிலும் பிரதிபலன் செய்தது உண்டா? क्या उसके साथ कुछ प्रतिफल किया गया है? அவனுக்கு ஒன்று செய்யப்படவில்லை. उसको कुछ भी नहीं किया गया. ராஜா நினைத்தார், राजा ने सोचा, இந்த மொர்தெகாயை அழைத்து इस मुर्देगाय को बुलाकर தான் ஏறுகிற குதிரையின் மேல் ஏற்றி मैं जिस घोड़े में चढ़ता हूँ उसी घोड़े में चढ़कर தன்னுடைய चढ़ाकर வஸ்திரத்தை அவனுக்கு தரிப்பித்து मेरे ही वस्त्र में उसे पहनाकर தன்னுடைய தலையில் இருக்கிற கிரீடத்தை எடுத்து அவன் மேல் வைத்து मेरे मुकुट जो है उसी को रखकर அவனுக்கு முன்பாக उसके सामने தண்டனிட்டு பணியக்கூடிய डमरू बजाकर दंडवत करने वाले ஆட்களை முன்னே அனுப்பி लोगों को सामने के भेजकर பறைசாற்றுகிறார். ऐसे घोषणा देता है. பறைசாற்றுகிறார். घोषणा देता है. என்ன சொன்னார்? क्या कहता है? ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனுக்கு
அரசனுக்கு இப்படியே செய்யப்படும். जिसकी प्रतिष्ठा राजा करना चाहता है उसके साथ ऐसा ही किया जाएगा. ஊர் சுத்தி வருகிறார்கள். पूरा गांव घूम कर आते हैं. ராஜா கனம் பண்ண விரும்புற மனுஷனுக்கு இப்படி செய்யப்படும். जिसकी प्रतिष्ठा राजा करना चाहता है उसके साथ ऐसे ही किया ஊர்ல உள்ள जाएगा. மக்கள் அத்தனை பேரும் கேள்விப்பட்டார்கள். पूरे गांव के लोग ने इसे सुना. இந்த ராஜா மொர்தெகாயை உயர்த்தி इस राजा ने मोर्देगाई की सम्मान किया அரண்மனையிலே பெரியவனாய் உயர்த்தினார். और महल में उसे बड़ा बनाया. ராஜா நினைக்கல, राजा ने नहीं ராஜா सोचा. மறந்து போனார். राजा भूल गया. ஏற்ற காலம் வந்த போது लेकिन जब ठीक समय आया கர்த்தர் ராஜாவுக்கு நித்திரையை கழித்தார். परमेश्वर ने राजा के नींद उड़ा दिया. ராஜாவின் நித்திரை களைந்த போது जब राजा का नींद उड़ गया மொர்தெகாய்க்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்குள்ள வந்தது. मोर्देगाई की भलाई करने का विचार उसके मन में उठा. அரண்மனையிலே பெரிய மனிதனாய் மொர்தெகாய் உயர்த்தப்பட்டார். महल में मोर्देगाई एक बड़ा प्रतिष्ठित व्यक्ति बन गया. அவன் உயர்த்தப்பட்டது அவனுக்கு மட்டுமல்ல, वो उन्नति किया गया केवल अपने लिए नहीं, அவன் ஊர் முழுவதுக்கும் தெரிய வந்தது. पूरे गांव के लोग उसे देखे. தேவ பிள்ளை கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது जब परमेश्वर तुम्हारा उन्नति करेगा உனக்கு மட்டும் தெரிகிற காரியமாய் அல்ல, सिर्फ तुम नहीं जानोगे, உன் குடும்பத்துக்கு மட்டும் தெரிகிற காரியமாய் அல்ல, तुम्हारे परिवार नहीं जानोगे, உன் சபைக்கு மட்டும் தெரிகிற காரியமாய் அல்ல. तुम्हारी कलीसिया नहीं जानेगी. கர்த்தர் உன்னை உயர்த்தும் போது जब परमेश्वर तुम्हारा उन्नति करेगा நீ குடியிருக்கிற பகுதியிலே உன்னை அறிந்த எல்லாருக்கும் தெரியும்படியாய் तुम जिस विभाग में रहते हो उस विभाग के लोग जानने के लिए கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर तुझे आशीष करके उन्नति நீ करेगा. ஆசீர்வதிக்கப்பட்டு உயர்த்தப்படுவதை तुम जो आशीष पाकर उन्नति किया जाओगे உன் குடும்பம் காணு, उसे तेरे परिवार के लोग देखेंगे, உன் குடும்பத்தார் காண்பார்கள், तेरे परिवार के लोग देखेंगे, நீ குடியிருக்கிற பகுதியில் இருக்கிற அத்தனை மக்களும் அதை காண்பார்கள். तुम जिस विभाग में रहते हो वहां के लोग देखेंगे. அப்பொழுது சொல்வார்கள், तब कहेंगे மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. निश्चय परमेश्वर का आशीष इन पर हुआ है. மெய்யாகவே கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. निश्चय परमेश्वर का आशीष इन पर हुआ है. இது எல்லா மக்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தை. ये सबके मुंह से निकलेगा. தேவன் உங்களை கனம் பண்ணுவாரானாய், यदि परमेश्वर आपकी आदर करे, தேவன் உங்களை கனம் பண்ணுவாரானாய், जब परमेश्वर आपकी आदर करे, தேவனுடைய பிள்ளை உன் கையிலே கர்த்தர் ஒரு ஆளுகையை தருவார். आपके हाथ में परमेश्वर एक राज्य देगा. தேவன் உன்னை கனம் பண்ணுவாரானாய், यदि परमेश्वर आपकी आदर करे, எல்லா மக்களும் காணும்படியாய் கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உயர்த்துவார். सब लोग देखने समान परमेश्वर आपको आशीष உன்னை करेगा. பார்க்கிற மற்றவர்கள் சொல்லுவார்கள், तुझे देखने वाले दूसरे कहेंगे கர்த்தருடைய ஆசீர்வாதம் இவர்களுக்கு உண்டாயிருக்கிறது. परमेश्वर का आशीर्वाद इन पर हुई நீ है. அனுபவிக்கிற ஆசீர்வாதத்துல வேதனை இருக்காது. तुम जो अनुभव करोगे उस आशीर्वाद में वेदना न நீ होगी. அனுபவிக்கிற ஆசீர்வாதத்துல சமாதான குறைவு இருக்காது. आप जो आशीर्वाद अनुभव करोगे उसमें शांति की बिगड़ न நீ होगी. ஆசீர்வாதிக்கிற ஆசீர்வாதத்துல தேவனுடைய பிள்ளைகள் குறைவை காண आप மாட்டார். जो आशीर्वाद अनुभव करोगे उसमें कोई कमी न होगी. நிறைவான ஆசீர்வாதம், भरपूर आशीर्वाद, நிலையான ஆசீர்வாதம், स्थिर आशीर्वाद, நிரந்தரமான ஆசீர்வாதம், पर उमड़ने वाले आशीर्वाद, நிரம்பி வழிகிற ஆசீர்வாதம். पर उमड़ने वाले இது आशीर्वाद, தேவன் தருகிற ये ஆசீர்வாதம். आशीर्वाद परमेश्वर देता இந்த है. ஆசீர்வாதத்தை தேவ பிள்ளைகள் உங்கள் கண்கள் காணு. इस आशीर्वाद को परमेश्वर के लोग आप अपनी आंखों से மோசே देखोगे. ஜனங்களை வாழ்த்துகிறார், मूसा को लोगों से कहा நீங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன், अब आप जो हो இன்னும் 1000 மடங்கு பெறுவீர்களாக. और भी 1000 गुना बढ़े. இப்பொழுது நீங்கள் என்ன நிலைமையில இருக்கிறோம் என்பதை பார்க்க வேண்டாம். अभी आप कैसे परिस्थिति में हो इसे मत देखिए. இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிறேன், अभी जो हो இன்னும் 1000 மடங்கு நீங்கள் பெருகுவீர்கள். इससे भी 1000 गुना बढ़ोगे. தேவனுடைய பிள்ளைகள் உங்கள் பார்வையில் நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், भले आप अपनी नजर में छोटे हो, உங்கள் குடும்பத்தார் பார்வையில் நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், आप आपके परिवार वालों के बीच में छोटे हो, உங்களை சுற்றிலும் குடியிருக்கிற மக்களுக்கு மத்தியில் நீங்கள் சிறியவர்களாய் இருக்கலாம், आपके चारों तरफ रहने वालों के लोगों के बीच में छोटे हो, நீங்கள் புறக்கணிக்கப்பட்டவர்களாய் எண்ணப்படலாம், आप भले ही टुकराए गए हो, உங்களை பார்க்கிறவர்கள் உங்களை துச்சமாய் எண்ணலாம். आपको देखने वाले तुच्छ समझते हो. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களோடு கூட இருக்கிறது என்பதை மறந்து लेकिन போவாதீர்கள். ये मत भूल जाना कि परमेश्वर का आशीर्वाद आपके साथ है. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். परमेश्वर आपको आशीष करेगा. கர்த்தர் தந்த வாக்குத்தத்தம், परमेश्वर ने दिया हुआ प्रतिज्ञा वचन, சின்னவன் 1000, छोटा से छोटा 1000 சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். और दुर्बल व्यक्ति बलवंत शूरवीर हो जाएगा. இது மனுஷன் சொல்ல வார்த்தை அல்ல, ये कोई इंसान ने नहीं कहा, கர்த்தராகிய நான் परमेश्वर
परमेश्वर मैं यहोवा ஏற்ற காலத்திலே ठीक समय पर இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். इसे शीघ्रता से पूरा இதை करूंगा தீவிரமாய் நடப்பிப்பேன். इसे शीघ्रता से पूरा करूंगा தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாயிருக்கு. परमेश्वर का आशीर्वाद आप ही को मिलेगा மிகவும் சிறியவனாய் இருந்தவன் தாவீது. जो दाऊद बहुत छोटा था தாவீதுடைய தகப்பன் சொல்லுகிறார், दाऊद का पिता कहता है எல்லாருக்கும் இளையவன் ஒருத்தன் இருக்கிறார். सबसे छोटा एक है அவன் காட்டிலே வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். जंगल में भेड़ बकरी चरा रहा है தாய் தகப்பனால் மறந்து போன ஒரு மகன், माता पिता से भूल गया हुआ पुत्र சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட ஒரு भाइयों மகன் से तुच्छ जाना गया हुआ बेटा வனாந்தரத்திலே ஆடு மேய்த்துக் கொண்டிருக்கிறார். जंगल में भेड़ बकरियों को चराने वाला व्यक्ति ஆராதனை வீரனாய் இருந்தார். आराधना का वीर था ஆராதனை வீரனுடைய வாழ்க்கையில நிச்சயம் கர்த்தர் ப்ரமோஷனை கொடுப்பார். आराधना के वीर को परमेश्वर निश्चय उन्नति देगा கர்த்தரை பாடி மகிமைப்படுத்துகிறவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर का गीत गाकर महिमा करने वालों को परमेश्वर आशीर्वाद देता தேவனுடைய है பிள்ளைகள் வேலை செய்து கொண்டிருக்கும் போது பாடுங்க. आप ये काम करते समय गीत गाओ பாட்டு பாடும்போது गीत गाते समय மாரநாத சபையில ஞானயான்னு சொல்லி ஒரு பாஸ்டர் இருந்தார். मारनाथा चर्च में न्यानया बोलकर एक पास्टर जी थे அந்த பாஸ்டர் சொன்ன, वो पास्टर जी ने எந்த कहा பாட்டை பாடினாலும் कोई भी गीत गाओगे பாடலை பாடும்போது கண்களை மூடி गीत गाते समय आंखें बंद कीजिए அந்த பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து நீங்கள் பாடுங்க. और उस गीत का अर्थ समझकर गीत गाइए அந்த பாடலின் வரி உங்களை உருவாக்கு. वो गीत में लिखा हुआ एक एक शब्द हमको बनाएगी உங்கள் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை உண்டாக்கு. आपके जीवन में एक परिवर्तन होगी அவர் சொல்லி தந்த ஒரு வார்த்தை, उन्होंने बताया हुआ एक बात அன்றிலிருந்து பாட்டு பாடும்போது கண்ணை மூடியே தான் பாடுவேன். उस दिन से लेकर मैं जब भी गीत गाती हूँ तो आंखें बंद कर लेती हूँ அந்த வரி முடியும் போது கண்ணை திறந்து பாட்டு புக்க பார்ப்பேன். वो शब्द खत्म होते ही गीत की पुस्तक में देख लूंगी அப்புறமா கண்ணை மூடியே பாடுவேன். फिर आंख बंद करके ही गीत गाती அந்த हूँ பாடலின் வரியை நிதானித்து உணர்ந்து பாட வேண்டும். उस गीत में क्या लिखा है उसे समझकर अपना कर गीत गाना है தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை அதை உருவாக்கு. वो हमारे जीवन को बना देता है ஆராதனையிலே பாடப்படுகிற பாடல்கள் जो भी आराधना में गीत गाते हैं அது வருகிற புதிய ஜனங்களை சந்திக்கு. वो आने वाले नए लोगों से मिलता है நான் விசுவாசியா இருந்த நாட்கள்ல मैं जब विश्वासी थी उन दिनों में ஒரு நாள் சண்டே ஆராதனைக்கு போயிருக்கும் போது एक दिन संडे जब आराधना में गई थी அங்கே நித்தியமாம் சிநேகத்தின் ஆழமும் உயரமும் அந்த பாட்டு பாடினார்கள். वहां पर एक गीत ऐसा गाया गया जो परमेश्वर के प्रेम के बारे எனக்கு में அந்த பாட்டு ஆரம்பத்துல தெரியாது. शुरुआत में ये गीत मुझे मालूम नहीं था அந்த பாட்டை கேட்ட போது उस गीत को सुनते ही அந்த பாடலுடைய ஒவ்வொரு வரியும் என்னை தொட்டது. उस गीत का एक एक शब्द मुझे स्पर्श किया கண்ணை மூடி அந்த பாட்டை அப்படியே கண்ணீரோடு பாடினேன். मैं आंखें बंद कर ली आंसू बहा बहा कर गीत गाने அந்த लगी பாட்டின் ஒவ்வொரு வரியும் என் இருதயத்தை தொட்டது. उस गीत का एक शब्द मेरे मन को छेद தேவனுடைய दिया பிள்ளைகள் பாடும்போது கண்களை மூடி பாட வேண்டும். गीत गाते समय आंखें बंद करके गीत गाइए பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாட வேண்டும். गीत का अर्थ समझकर गीत गाइए பாடல் பகுதி பாடலுக்கு ஏற்றார் போல இருக்கணும். और गीत जो है गीत जैसा होना चाहिए ஆராதனை பகுதியில் பாடக்கூடிய பாடல்கள் அதற்குரிய முறையில் பாடணும். आराधना का गीत आराधना के हिसाब से होना है உபவாச ஜெபத்தில் பாடக்கூடிய பாட்டுகள் உபவாச ஜெபத்துக்கு ஏற்றார் போல இருக்கணும். उपवास की आराधना में उपवास के अनुसार गीत होना चाहिए எந்த இடத்துல எப்படி பாடணுங்கிற அறிவு நமக்கு कौन உண்டாயிருக்கணும். सी जगह पर क्या गीत गाना है इसका अर्थ ज्ञान होना है அதனால எல்லா இடத்துல போய் தடதடன்னு கை தட்டிட்டு இருக்க கூடாது. इसलिए सब जगह पर जाकर ताली बजाते हुए नहीं खड़े रहना है சூழ்நிலைகளுக்கு ஏற்றார் போல परिस्थिति जानकर கண்களை மூடி आंखें बंद करके பாடலின் அர்த்தத்தை உணர்ந்து பாடணும். गीतों का अर्थ समझकर गीत गाना है அது நம்மை உணர்த்து वो हमें बनाएगा கேட்கிற மற்றவர்களை உணர்வடை வைக்கு. सुनने वाले दूसरों को भी विवेकित कर தாவீது ஒரு देगा ஆராதனை வீரன். दाऊद एक आराधना का वीर சவுல் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், शाऊल ने दाऊद से कहा இந்த கோலியாத் சிறு பிராயம் முதல் யுத்த வீரன், ये गोलियात बचपन से युद्ध वीर है நீயோ இளையவன். तुम तो छोटा हो நீ இளையவன். तुम छोटा हो உன்னால் அந்த மனுஷனிடத்துல பெரிய இடத்துல யுத்தத்துக்கு போக முடியாது. तुम जाकर इस बड़े व्यक्ति से युद्ध नहीं कर पाओगे தாவீது சொன்னா, दाऊद ने कहा கர்த்தர் ஈட்டினாலும் பட்டயத்தினாலும் யுத்தம் பண்ணுகிறவர் அல்ல. हमारा परमेश्वर कोई बालू या तीर से युद्ध नहीं करता அவன் பட்டயத்தை தூக்கி கொண்டு என்னிடத்தில் வருவதற்கு நான் நாய் அல்ல. वो
हथियार उठाकर मेरे पास आने के लिए मैं कोई कुत्ता नहीं हूँ। ஒரு முறை என் ஆட்டு மந்தையிலே சிங்கம் வந்தது, एक बार मेरे भेड़शाला में एक सिंह आया, ஒரு முறை ஒரு கரடி வந்தது. एक बार एक भालू आया। அந்த சிங்கத்தின் வாயையும் கரடியின் வாயை கிழித்து उस सिंह के मुंह और भालू के मुंह को என் ஆடுகளை அந்த சிங்கத்தின் கரடியின் வாய்க்கு தப்புவித்தது. मैंने फाड़ कर जो मेरे भेड़ों को उनके मुंह से बचाया। இந்த பெலிஸ்தீனாகிய கோலியாத் எவ்வளவு பெரியவனாய் இருந்தால் என்ன, ये पलिश्ती गोलियत कितना भी बड़ा होने दो, मुझे क्या। அவன் நிந்தித்த இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய தேவனுடைய நாமத்திலே நான் அவனிடத்தில் போகிறேன். उसने जो निंदा किया हुआ इस्राएली सेना का परमेश्वर के नाम से आता हूँ। இஸ்ரவேலின் ராணுவங்களுடைய சேனைகளின் தேவனுடைய நாமம், इस्राएली सेना का परमेश्वर का नाम। அவன் சேனைகளின் தேவனுடைய நாமத்தை நிந்தித்தானே, उसने सेना का परमेश्वर का नाम का निंदा किया। அந்த நாமத்தினால் நான் போகிறேன். उसी नाम से मैं जाता हूँ। அந்த தேவனுடைய நாமத்தின் மீது வைத்திருந்த வைராக்கியம், उस यहोवा के नाम पर रखा हुआ तीव्रता, அவன் ஒரு கல்லை சுழற்றி வீசினான். उसने एक पत्थर लेकर मारा, சரியா அந்த கோலியாத்துடைய நெற்றியில போய் பதிந்தது. ठीक गोलियात के माथे पर लगा அந்த கோலியாத் அப்படியே முகங்குப்புற விழுந்தார். और वो गोलियात सिर के बल नीचे गिरा। தேவனுடைய பிள்ளைகள் இளையவன் இந்த தாவீது, छोटा दाऊद, பெற்றோர்களால் மறக்கப்பட்ட தாவீது, बालक से भूल गया हुआ दाऊद, சகோதரர்களால் அற்பமாய் எண்ணப்பட்ட தாவீது, भाइयों से तुच्छ समझा गया हुआ दाऊद, வனாந்தரத்தில் ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த தாவீது, जंगल में भेड़ बकरियों को चराने वाला दाऊद। கர்த்தர் அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சித்தம் வைத்திருந்தார். परमेश्वर उसे राजा का अभिषेक देना चाहा, ஆனால் பின்னாட்கள் அவனுடைய உயர்வு இப்பொழுது அவன் கண்களுக்கு தெரியவில்லை. परंतु बाद के दिन में मेरी उन्नति कैसा होगी उसे वो अपने आंखों से नहीं देखा था। பெற்றோர்கள் மறந்தாலே, भले पालक भूल जाए, சகோதரர்கள் துச்சமாய் நினைத்தாலே, भले भाई लोग तुझ समझे, தேவன் எனக்கு போதுமானவர். परमेश्वर मेरे लिए पर्याप्त இந்த है। ஒரு உன்னதமான நோக்கத்தோடு इस उन्नति विचार के அவன் साथ சந்தோஷமாய் கர்த்தரை பாடி ஆராதித்துக் बड़े கொண்டிருந்தான். आनंद से गीत गाकर परमेश्वर की आराधना करता था। ஏற்ற வேளை வந்தது, जब ठीक समय आया, கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். परमेश्वर ने दाऊद को अभिषेक किया। இந்த பெரிய தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை बड़ा नबी, महान नबी शमूएल के द्वारा தாவீதை தேடி போகும்படியாய் வீட்டுக்கு அனுப்பி வைத்தார். दाऊद को ढूंढ कर गया ये नबी। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களோடு இருந்தால், यदि परमेश्वर आपके साथ रहे, எப்பேற்பட்ட மனுஷனை கர்த்தர் தேடி வர வைப்பார். कितने बड़े इंसान को भी आपको ढूंढ कर आने के लिए रखेगा। கர்த்தர் தேடி வர வைப்பார். परमेश्वर आपको ढूंढ कर आने के लिए பிரதான रखेगा। ஆசாரியர், महायाजक, ஞான திருஷ்டிகாரர் ज्ञान दृष्टि व्यक्ति சாமுவேல், शमूएल, இஸ்ரவேல்ல முதல் தீர்க்கதரிசி, इस्राएल का प्रथम भविष्यद्वक्ता। ஆண்டவர் சொன்ன நீ போ, परमेश्वर ने कहा तू जा। ஈசாயின் குமாரில் ஒருவனை நான் எனக்கு தெரிந்து கொண்டேன். ईशाई का पुत्र को मैंने उनमें से एक को मैंने चुन लिया है। சாமுவேல் தாவீதை தேடி அபிஷேகம் வீட்டுக்கு வந்தது. दाऊद को ढूंढ कर अभिषेक घर में गया। அபிஷேகத்தை பெற்ற பிறகு अभिषेक को पाने के बाद தாவீது திரும்ப ஆடு மேய்க்க போனார். दाऊद फिर से भेड़ बकरी चराने के लिए गया। ஏற்ற வேளை வந்தது, जब ठीक समय आया, சவுலுடைய சிங்காசனத்தை தாவீதை வைப்பதற்கு ஏற்ற நேரம் வந்தது. दाऊद को सिंहासन पर बिठाने का ठीक समय आया। கர்த்தருடைய ராஜாவாய் உயர்த்தினார். परमेश्वर ने उसको राजा बनाया। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தர்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर आपको भी आशीष करके उन्नति करेगा। அந்த ஏற்ற வேளை வரும் வரையிலேயே ठीक समय आने तक கர்த்தருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. परमेश्वर के बलवंत भुजबल के हाथों में दबे கர்த்தருடைய रहो। பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. परमेश्वर के बलवंत हाथों के नीचे दबे रहो। கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து परमेश्वर உயர்த்துவார். निश्चय आपको आशीष करके उन्नति करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆண்டவருடைய பிள்ளைகள் எல்லாரும் முழங்கால் படிடுவேன். हम सब घुटने में आएंगे, எல்லாரும் முழங்கால் हम படிடுவேன். सब घुटने में आएंगे। நம்முடைய ஆண்டவர் பொய் சொல்லுகிற தேவன் அல்ல. हमारा परमेश्वर झूठ बोलने वाला परमेश्वर नहीं அவர் है। மனமாறுகிற மனுஷன் அல்ல. वो मन बदलने वाला परमेश्वर नहीं அவர் है। சொன்னதை செய்கிறவர். वो जो कहता है उसे करता है। தேவனுடைய பிள்ளை கர்த்தர் உங்களிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லி இருப்பாரையானால், यदि परमेश्वर आपसे कुछ करने का वादा किया है, ஏற்ற வேளை வரும்போது ठीक समय पर கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். निश्चय परमेश्वर हमें आशीष करके उन्नति करेगा। அன்னாளுடைய கர்ப்பத்தை ஆசீர்வதித்த தெய்வம், हन्ना के गर्भ को आशीष किया हुआ परमेश्वर, தேவ சமூகத்தினுடைய ஆத்துமா மகிழ்ந்து களி ஊற பண்ணினார். उसके प्राण को आनंदित किया हुआ परमेश्वर, எந்த தேவ சமூகத்தில் அவள் போய் கண்ணீர் வடித்தாலோ, जिस परमेश्वर
परमेश्वर के सम्मुख में जाकर आंसू बहाई। அதே தேவ சமூகத்திலே அவள் என் ஆத்துமா கர்த்தருக்குள் களி கூறுகிறது என்று பாடினாள். उसी परमेश्वर के सम्मुख में जाकर गीत गाने लगी। தேவனுடைய பிள்ளை, நீ எந்த இடத்திலே கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, तुम जिस जगह पर बैठकर आंसू बहा रहे हो, அதே இடத்திலே உங்கள் ஆத்துமா மகிழ்ந்து களி கூறும்படியாய் கர்த்தர் செய்வார். उसी जगह पर परमेश्वर तेरे प्राण को आनंदित करेगा। தேவனுடைய பிள்ளைகள் எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தியாய் உயர்த்தினார். एस्तर को रानी बनाया। அவள் தாய் தகப்பன் இல்லாத அனாதை பிள்ளை. वो एक अनाथ लड़की, அவளிடத்தில் மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லை. उसके पास घमंड करने के लिए कुछ भी नहीं, தன்னை குறித்து சொல்லுவதற்கு ஒன்றுமில்லை. अपने बारे में बताने के लिए कुछ भी नहीं, தாயும் இல்லை, தகப்பனும் இல்லை. माँ भी नहीं, पिता भी नहीं। தன்னை வளர்க்கிற அண்ணன் बड़ा पालने वाला भाई அவன் வாட்ச்மேன் வேலை செய்து கொண்டிருக்கிறார். वो पैरुआ का काम कर रहा था। எதையும் சொல்லுவதற்கு அவளுக்கு தகுதி இல்லை. कोई भी बात में घमंड नहीं। கர்த்தர் அவளை பார்த்தார். परमेश्वर ने उसे देखा। தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தரை ராஜாத்தியாய் மாற்றினார். परमेश्वर ने उसे रानी बनाया। தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உன்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லாது இருக்கலாம். भले आज के दिन आपकी घमंड करने के लिए कुछ भी ना हो, உனக்கு தாய் தகப்பன் இல்லாது இருக்கலாம். भले आपके माता पिता ना हो, உனக்கு குடும்பம் இல்லாது இருக்கலாம். भले आपका कोई परिवार ना हो, உன்னை குறித்து மேன்மையாய் பேசுவதற்கு ஒன்றுமில்லாது இருக்கலாம். भले बच्चों के बारे में घमंड करने के लिए कुछ भी ना हो, உன்னுடைய பேக்ரவுண்டை பார்த்தால் நீ சீரோவாய் இருக்கலாம். यदि आपके पीछापन को देखे तो शून्य हो। ஏற்ற வேலை வருகிறது. ठीक समय आ रहा தேவ பிள்ளை है। கர்த்தர் உயரமான ஸ்தானத்தில் உன்னை உயர்த்துவார். परमेश्वर आपको ऊंचे स्थान पर रखेगा। மகிமை உள்ள சிங்காசனத்தில் கர்த்தர் உயர்த்துவார். तेजों में सिंहासन पर बिठाएगा। ஒன்றுமில்லாத ராஜா எஸ்தரை ராஜாத்தியா உயர்த்தினவர். जो एस्तर जिसके पास कुछ भी नहीं था उसे रानी बनाया। ஏற்ற வேலை வரும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார். ठीक समय आते समय तुम्हारा भी उन्नति करेगा। தேவனுடைய பிள்ளைகள் வாய் திறந்து கேப்பு. सब मुंह खोल कर मांगेंगे, வாய் திறந்து கேப்பு. मुंह खोल कर मांगेंगे। ஆண்டவரே, நான் எந்த இடத்துல கண்ணீர் விடுத்துக் கொண்டிருக்கிறேன், ए परमेश्वर, जिस जगह पर मैं आंसू बहा रही हूँ, அதே இடத்துல நான் சந்தோஷமாய் கழித்து பாட வேண்டும். उसी जगह पर आनंदित होकर जय जयकार करना எந்த है। விதத்தில் நான் என்னை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு ஒன்றுமில்லாது இருந்தேனோ, जिस जगह पर मेरे लिए घमंड करने के लिए कुछ भी नहीं அதே है, இடத்துல என்னை அறிமுகப்படுத்துவதற்கு अनेक காரியங்கள் உண்டாயிருக்கனே. उसी जगह पर मेरा परिचय करने के लिए बहुत कुछ होना है। அட்ரஸ் இல்லாதவள் எஸ்தர். जिसमें कोई पता नहीं था தாய் एस्तर, தகப்பன் இல்ல, माता पिता கூட नहीं, பிறந்தவர்கள் இல்ல. सगे कोई नहीं। அவளுடைய பெரியப்பா மகனாக்கு வளர்க்கிறார். उसका बड़ा पिता का बेटा पाल रहा था, அவனுடைய அண்ணன் வளர்க்கிறார். उसका भाई उसे पालन அண்ணனுக்கு पोषण, பெரிய வேலை வாய்ப்பு இல்ல. भाई को भी कोई बड़ा काम नहीं, வாசல் காக்கிற வேலை. वो फाटक में बैठकर पहरुआ का काम தன்னை करता குறித்து था। சொல்லுவதற்கு ஒரு அட்ரஸ் இல்ல. अपने बारे में बताने के लिए कोई पता नहीं। அட்ரஸ் இல்லாத எஸ்தரை கர்த்தர் ராஜாத்தியா உயர்த்தினார். बिना किसी पत्ते में पत्ते के साथ रहने वाली एस्तर को रानी இன்றைக்கு बनाया। தைரியமாய் சொல்லுகிறாய், आज वो धैर्य से कहती நான் है, ராஜாவின் மனைவி. मैं राजा की पत्नी நான் हूँ, ராஜாவின் மனைவி. मैं राजा की पत्नी நீ हूँ, அரண்மனையில பெரியவளாய் உயர்த்தப்பட்டிருக்கிறாய். मैं राजा के सिंहासन पर बैठने वाली, அரண்மனையில் உள்ள அத்தனை வேலைக்காரர்கள் இவளுடைய கையின் கீழ் இருக்கிறார்கள். महल के सब नौकर लोग इसके हाथ के नीचे। தேவனுடைய பிள்ளை இன்றைக்கு உன்னை குறித்து சொல்வதற்கு அட்ரஸ் இல்லாமல் இருக்கலாம். भले आज के दिन आपका कोई भी पता न हो, உனக்கு எந்த பேக் சப்போர்ட்டும் இல்லாது இருக்கலாம். आपका पीछे से कोई सपोर्ट देने वाला न हो, நாட்கள் வரு, दिन आने वाला है, நாட்கள் வரு. दिन आने वाला தேவனுடைய है। பிள்ளை உன்னை நீ அறிமுகப்படுத்தாமலேயே तुम अपने आप को परिचय न देते हुए நீ யார் என்பதை கர்த்தர் உலகத்துக்கு புரிய வைப்பார். तुम कौन हो इसे दुनिया समझ जाएगी। நீ யார் என்பதை கர்த்தர் உலகத்துக்கு தெரியப்படுத்துவார். तुम कौन है इसे परमेश्वर दुनिया को समझा அந்த देगा। நாட்களுக்காக தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கிறது. उसी दिन को दिखाने के लिए परमेश्वर का हाथ आपके संग है। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார். परमेश्वर आपको आशीष करके उन्नति करेगा। சாதாரண ஒரு சின்ன வியாபாரம் செய்து கொண்டிருக்கலாம். एक भले साधारण एक छोटी सी धंधा कर रहे हो, அந்த சிறிய வியாபாரம் யாருக்கும் தெரியாததா இருக்கலாம். और छोटी सी धंधा कोई भी न जानता हो, ஆனால் தேவனுடைய பிள்ளைகள் நாட்கள் வரும், परंतु एक दिन आएगा உங்கள் வியாபாரத்தை அறிமுகப்படுத்துகிறவர் கர்த்தர். तुम्हारे व्यापार को परिचय करने वाला உங்கள் परमेश्वर, கையின் பிரயாசத்தை அறிமுகப்படுத்துகிறவர் கர்த்தர். तुम्हारे हाथ की कमाई को परिचय कराने वाला परमेश्वर। தேவனுடைய பிள்ளைகள் உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். तुम्हें ढूंढ कर लोग आएंगे, உங்களை தேடி ஜனங்கள் வருவார்கள். आपको ढूंढ कर लोग आएंगे, ஏனென்றால் क्योंकि கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி
ஹalleluya. Gloria. வாழ்க்கை பயணத்திலே Amen. மேகத்தூணாய் வருபவரே, வாழ்க்கை பயணத்திலே மேகத்தூணாய் வருபவரே, வார்த்தையின் திருவினவா என்னை பலமாய் காப்பவரே, வார்த்தையின் திருவினவா என்னை பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு glory உம்மை யார் என்று நான் அறிவேன், என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், வாழ்க்கை பயணத்திலே விசுவாசத்தோடு இயேசு உங்களோடு வருகிறார், மேக ஸ்தம்பமாய் கூட வருகிறார், நீ வார்த்தையின் திருவினவா பலமாய் காப்பவரே, நீ வார்த்தையின் திருவினவா பலமாய் காப்பவரே, என்னை ஆட்கொண்ட இயேசு glory என்னை ஆட்கொண்ட இயேசு உம்மை யார் என்று நான் அறிவேன், 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 என்னை ஆட்கொண்ட இயேசு. நம்மை ஆட்கொண்ட இயேசு எப்படிப்பட்டவர் என்ற அறிவு நமக்கு உண்டாக வேண்டும். நம்மை ஆட்கொண்ட இயேசுவை உயர்த்துகிறவர், நம்மை ஆட்கொண்ட இயேசுவை கனப்படுத்துகிறவர், நம்மை ஆட்கொண்ட கர்த்தரை மேன்மைப்படுத்துகிறவர், நம்மை ஆட்கொண்ட கர்த்தரை உயர்த்துகிறவர். செலவரவரவர் இவரவர் செலவரவரவர் தீபபவார்கம சமந்தரி ஜெகந்தர வதுக்கர பௌரி கந்தரவதி ஓமக தேவசல ரிபாலரவ செலவரவரவரவ தீபபபபக்கம சமகந்தரி ஜெகந்தர வதுக்கர பௌரி கந்தரவதி மகிமையின் ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹalleluya 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 ஹalleluya. ஆவியானவரே உமக்கு நன்றி, இயேசு ராஜா உமக்கு நன்றி. ஹalleluya. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹalleluya. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். हम सब खड़े हो जाएंगे। ஒரு பாடலை பாடும்போது एक गीत गाते समय ஆண்டவருடைய நாம மகிமைக்காக காணிக்கை செலுத்துங்க. परमेश्वर के नाम की महिमा के लिए दान देंगे। सुक्की हड्डियों जी उठो, यीशु के नाम में सुक्की हड्डियों जी उठो, यीशु के नाम में सुक्की हड्डियों जी उठो, यीशु के नाम में सुक्की हड्डियों जी उठो, यीशु के नाम में। यीशु का नाम जो मुर्दा जिलाता है, यीशु का नाम जो लंगड़ा चलाता है, यीशु का नाम जो मुर्दा जिलाता है, यीशु का नाम जो लंगड़े चलाता है, यीशु के नाम में ठिकाना यीशु, यीशु के नाम जो आजादी लाता है, यीशु के नाम है ठिकाना यीशु, यीशु का नाम जो आजादी लाता है। बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में, बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में। सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में। यीशु का नाम शिफा ही शिफा है, यीशु के नाम है बता है, यीशु का नाम शिफा ही शिफा है, यीशु के नाम ही बता है, यीशु का नाम मिटाए गुनाह को, यीशु
का नाम मिटाए गुनाह को, यीशु का नाम करे जिंदगी आता है। ए बेड़ियों बंधनों टूट जाओ यीशु के नाम में, ए बेड़ियों ए बंधनों टूट जाओ यीशु के नाम में। सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में। यीशु मसीह का नाम से प्यारा है, गिरते हुए को देता सहारा है। यीशु मसीह का नाम सबसे प्यारा है, गिरते हुए को देता सहारा है। यीशु के नाम में सच्चाई, यीशु के नाम में है सच्चाई, यीशु का नाम है सच्चाई। यीशु का नाम है मेरा कफारा है। एक कमियों कमजोरियों छोड़ जाओ यीशु के नाम में, एक कमियों कमजोरियों छोड़ जाओ यीशु के नाम में। सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में। छुटकारा मिलता है यीशु के नाम में, रिहाई होती है यीशु के नाम में। छुटकारा मिलता है यीशु के नाम में, रिहाई होती है यीशु के नाम में। बसा से भरते हैं यीशु के नाम में, काम भी होते हैं यीशु के नाम में। बसा से भरते हैं यीशु के नाम में, काम भी होते हैं यीशु के नाम में। ये बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में, ये बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में। सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में। छुटकारा मिलता है यीशु के नाम में, रिहाई होती है यीशु के नाम में। छुटकारा मिलता है यीशु के नाम में, रिहाई होती है यीशु के नाम में। बस से भरते हैं यीशु के नाम में, काम भी होते हैं यीशु के नाम में। बस से भरते हैं यीशु के नाम में, काम भी होते हैं यीशु के नाम में। बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में, बीमारियों लाचारियों छोड़ जाओ यीशु के नाम में। सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में, सुखी हड्डियों जी उठो यीशु के नाम में। ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். परमेश्वर धन्यवाद करेंगे, धन्यवाद धन्यवाद धन्यवाद। சின்னவன் ஆயிரமும் छोटे छोटों से छोटे हजार சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவார். और दुर्बल दुर्बल बलवंत शक्ति கர்த்தராகிய पाएगा। நான் मैं यहोवा हूँ, ஏற்ற காலத்திலே ठीक समय पर இதை தீவிரமாய் इसे நடப்பிப்பேன். शीघ्रता से पूरा करूंगा। கர்த்தர் சொன்ன வாக்குத்தத்தத்தின்படியே परमेश्वर ने कहा हुआ प्रतिज्ञा वचन के தேவனுடைய अनुसार பிள்ளைகள் இன்றைக்கு நீங்கள் மற்றவர்களுடைய பார்வையிலே உங்கள் பார்வையிலே சிறியவர்களாய் காணப்பட்டாலே, आज के दिन में और आपकी नजर में भले आप छोटे दिखाई देते हो, மற்றவர்களுடைய பார்வையிலே உங்கள் பார்வையிலே நீங்கள் எளியவர்களாய் தோற்றப்பட்டாலே, दूसरों के नजर में और आपके नजर में भले आप दुर्बल लगे, ஏற்ற வேலை வரும்போது
ठीक समय आने पर கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து परमेश्वर आपको आशीष करके எந்த இடத்துல நீங்கள் கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிறீர்களோ जिस जगह पर आप बैठकर रो रहे हो அதே இடத்துல உங்கள் ஆத்துமா களி கூர்ந்து மகிழும்படியாக उसी जगह पर आपके प्राण को आनंदित होकर जय जयकार करने के எந்த लिए இடத்துல முகவரி இல்லாமல் அட்ரஸ் இல்லாமல் இருக்கிறீர்களோ जिस जगह पर आपका कोई पता नहीं है அதே இடத்துல கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தி उसी जगह पर आपको परमेश्वर उन्नति எல்லாரும் करके உங்களை அறிந்து கொள்ளும்படியாக सब कोई जानने के लिए கர்த்தர் உங்களை கனப்படுத்தி மேன்மைப்படுத்துவார் परमेश्वर आपको आदर करेगा और उन्नति करेगा இந்த வார்த்தைகளை விசுவாசிப்போ इस वचन को विश्वास करेंगे கர்த்தர் இந்த காரியங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படியே நிறைவேற்றி इन முடிப்பார் सभी बातों को परमेश्वर वैसा ही पूरा करेगा வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஒவ்வொரு வாழ்க்கையும் பரிபூர்ணமாய் நிறைவேறும்படியாக सभी प्रतिज्ञा वचन सबके जीवन में पूरा होने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 கர்த்தருடைய நாம மகிமைக்காக காணிக்கை கொடுத்த தேவ பிள்ளைகள் ஒவ்வொரு கையின் பிரயாசம் परमेश्वर के नाम की महिमा के लिए दान दिया रे के हाथों की कमाई கர்த்தர் ஆசீர்வதித்த பல மடங்காய் திருப்பி கொடுக்கும்படியாக परमेश्वर आशीष करके कई गुना अधिक पलटा कर देने के நம்ம लिए எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் सब परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद 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 பிதாவாகிய தேவனை पिता ஸ்தோத்திரம் परमेश्वर को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை पुत्र यीशु मसीह जी को धन्यवाद करेंगे धन्यवाद धन्यवाद பரிசுத்த ஆவியானவரை पवित्र ஸ்தோத்திரம் आत्मा जी को धन्यवाद करेंगे धन्यवाद நல்ல ஆண்டவரே துதிக்கிறோம் भला परमेश्वर हम आपको धन्यवाद कहते हैं கர்த்தர் தந்த காலை வேளைக்காக உமக்கு நன்றி परमेश्वर आपने दिया हुआ है सुबह के समय के लिए धन्यवाद சமூகத்திலே கூடி வந்த தேவ பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வதியும் आपके सम्मुख में जो भी बच्चे इकट्ठे हुए हैं सबको आशीष कीजिए சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான் छोटों से छोटे हजार और दुर्बल व्यक्ति सामर्थ्य बन சிறியவனை जाएगा புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துவார் आप परमेश्वर दीन व्यक्ति को धूल से और दुर्बल व्यक्ति को घूरे से उठाकर खड़ा இந்த करेगा வேத வசனத்தின்படி इसी वचन के अनुसार பிள்ளைகளை கர்த்தர் சகல காரியங்களிலே ஆசீர்வதித்து உயர்த்துவார் परमेश्वर आप अपने बच्चों को सभी बातों में आशीष कीजिए பிள்ளைகளை கனப்படுத்துவீராக आप மேன்மைப்படுத்துவீராக अपने बच्चों को आदर कीजिए उन्नति कीजिए நல்ல நாமத்தை மகிமைப்படுத்தும் आपके शुभ नाम महिमा हो जाए பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்கள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதி अरे के हाथों की कमाई को आशीष कीजिए வந்திருக்கிற எல்லா தேவ மக்கள் மூலமாய் உம்முடைய நாமம் மகிமைப்படும் आने वाले सभी परमेश्वर की प्रजाओं के द्वारा आपका नाम महिमा हो जाए இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே उद्धार करता है यीशु मसीह के नाम से प्रार्थना करते हैं अच्छे पिता ஆமென் आमीन என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே ஆமென் आमीन நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை हमारा परमेश्वर यीशु मसीह का अनुग्रह பிதாவாகிய தேவனுடைய அன்பு पिता परमेश्वर का प्रेम பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கிய पवित्र சிநேகம் आत्मा जी का अनोन्य सहभागिता இன்றும் என்றும் சகல நாட்களிலும் आजकल सदा सर्वदा நம் அனைவரோடு கூட இருப்பதாக हमारे सबके संग रहे ஆமென் आमीन அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா हालेलुया கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக परमेश्वर आप सबको आशीष करें